ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான முறையில் ஆப்பம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் இட்லி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு மறுபடிக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா வெளியே மொறுமொறுனும் உள்ளே ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ 12 மணி நேரம் நல்லா புளிக்க வச்ச பிறகு எப்பவும் போல் ஆப்ப கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்பம் சுட்டு பாருங்கள். வெளியே மொறுமொறுனும் உள்ளே சாஃப்டான ஆப்பம் வீட்டில் சூப்பராக செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.